இப்ப புதுசா விடுதி அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க இல்லையா, பெண்களுக்கான கட்டணமில்லா விடுதி அப்படிங்கிறது. ஒரு நாள் இருந்திருக்கேன். காசு வந்துட்டு பேருக்கு தான் கட்டணமில்லா விடுதி, அது கட்டணம் கொடுத்துட்டு தான் நான் அங்க தங்கினேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ எக்ஸ்பென்சஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் தங்க வைக்கிறாங்க. ஸோ பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே தவிர உள்ள போய் இன்டெப்தா பார்த்தோம்னா அது இல்லை. திராவிட கட்சிகளை பிடிக்கல அப்படின்னு தோழி விடுதியில நான் ஒரு நாள் தங்கியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ், அதாவது எந்த வகையிலையும் செக்யூரிட்டி லேக் இல்லாம ப்ராப்பரா ஒரு செக்யூரிட்டி அண்ட் உள்ள இன்சார்ஜ், நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு இன்சார்ஜ் ஒரு லேடி இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணாங்க. அந்த ரூம் பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்தது. ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு இல்லாம ப்ராப்பரா கீழே மக்களுக்கு பயனுள்ள நீட்டான வகையில அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருந்தது. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களும் அங்க தங்கி இருந்தாங்க. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமா நாங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். இதே நாங்க வெளியே போய் ஒரு பிஜில ஸ்டே பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது. ஆனா இங்க அப்படிங்கும்போது எங்களால அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி அடுத்து வீட்டுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு